உப பிரதேச செயலகம் தர உயர்த்தப்படுமாக இருந்தால் பல ஜிஎஸ் டிவிஷன்களைச் சேர்ந்த மக்கள் இலகுவாக அவர்களுடைய சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பிரதேச செயலகமாக இருந்தாலும் இது ஒரு அரச கட்டடம் இல்லாமல் கனகாலமாக இயங்க முடியாத ஒரு நிலைப்பாட்டில் இருந்தது. அந்த நேரத்திலே எங்களுடைய நல்லாட்சி காலத்தில் இதற்கான கட்டட வசதிகளை ஏற்பாடு செய்து அது போன்று தளபாட வசதிகளை ஏற்பாடு செய்து ஒரு கட்டடத்தை இனம் கண்டு அந்த கட்டடத்திலே இயங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அது இப்பொழுது இன்னும் ஒரு உப பிரதேச செயலகமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக மூதூர் பிரதேச செயலகத்தை எடுத்துக்கொண்டால் பல ஜிஎன் டிவிஷன்களை கொண்ட ஒரு பிரதேச செயலகமாக காணப்படுகின்றது. ஆகையால் அங்கு வாழுகின்ற மக்கள் பல தூரத்திலிருந்து இந்த சேவையை பெறுவதற்காக கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்ற காரணத்தினால் இந்த உப பிரதேச செயலகம் தர உயர்த்தப்படுமாக இருந்தால் பல ஜிஎஸ் டிவிஷன்களைச் சேர்ந்த மக்கள் இலகுவாக அவர்களுடைய சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே உங்களுடைய இந்த அரசாங்கத்தின் கீழே எந்த காலப்பகுதியிலே இதை தரம் உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கப் போகின்றீர்கள் அல்லது எடுக்க மாட்டீர்களா என்பதை ஒரு தெளிவான முறையிலே விளக்கம் அளிக்க முடியுமா என்பதை நான் கேட்க விரும்புகின்றேன். ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලවල විශේෂයෙන් මතුවලා තිබෙන ගැටලු පිළිබඳව පෞද්ගලික කාලේ සාකච්ඡා කරා. විශේෂයෙන්ම තෝපූර් ප්‍රාදේශීය ලේකම් උප කාර්යාලයක් විදිහට පවත්වාගෙන යාම සම්බන්ධව දැනට පවත්වාගෙන යාම සම්බන්ධව ගැටලු බාධා නැහැ. නමුත් පොදුවේ මතුවලා තියෙන ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාල දිස්ත්‍රික්කයේ මතුවලා තියෙන ගැටලු ටික ඒවයි තියෙනවා. කෙසේ වෙතත් ඒ පිළිබඳව ඔබතුමා අහපු හතරවෙනි ප්‍රශ්නෙට ලබා දුන්නු පිළිතුරත් එක්ක අපි ඒ පිළිබඳව නැවත සාකච්ඡා කරමින් ඉදිරියේදී පුළුවන් ඔබතුමාලාගේ අදහසුත් අරගෙන අපිට තෝපූර් ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලයේ දැනට උප කාර්යාලයක විතර පවත්වා යන ඒ පිළිබඳව විද්‍යාත්මක සැලැස්ම සකස් කරලා ඉදිරි ක්‍රියාමාර්ග ගන්න පුළුවන්. அதே போன்றுதான் என்னுடைய இரண்டாவது கேள்வி. குறிப்பாக இந்த தோப்பூர் உப பிரதேசம் சேலம் சம்பந்தமாக எல்லை நிர்ணயங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போன்று இது சம்பந்தமான அந்த கார்டு கிரியேஷன் செய்யப்படாதன் காரணமாகத்தான் இதை ஒரு பிரதேச செயலகமாக தரம் உயர்த்த முடியாது என்பது சென்ற காலங்களிலே அரசாங்கத்தினால் சொல்லப்பட்ட விடயங்கள். ஆகையால் அந்த கார்டு கிரியேஷன்ஸ் விடயங்களையும் அவதானித்து நீங்கள் சொல்லுகின்ற இந்த எல்லை நிர்ணயங்கள் விடயத்தையும் மீண்டும் ஒரு தரம் கவனம் செலுத்தி இந்த உப பிரதேச செயலகத்தை எப்படியாவது ஒரு பிரதேச செயலகமாக தரம் உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதோடு திருகோணமலை மாவட்டத்திலே குறிப்பாக கிண்ணியா பிரதேச செயலகமும் பல ஜிஎன் டிவிஷன்களை கொண்டு பல லட்சம் மக்கள் சேவைகளை பெறுகின்ற ஒரு பிரதேச செயலகமாக காணப்படுகின்றது. ஆகையால் அவ்வாறான பிரதேச செயலகங்களை இன்னும் ஒரு பிரதேச செயலகத்தை அதிகரிப்பதன் மூலம் நினைக்கின்றேன் மக்கள் இலகுவான சேவைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே எதிர்காலத்தில் பிரதேச செயலகங்கள் அதிகரிக்கப்படுகின்ற பொழுது கிண்ணியா பிரதேச செயலகத்திலே இன்னும் ஒரு பகுதி பிரதேச செயலகமாக அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் உங்களுடைய அரசாங்கத்திலே மேற்கொள்ளப்படுமா என்பதையும் இந்த இடத்திலே கேட்க விரும்புகின்றேன். ගරු මන්ත්‍රීතුමා දැන් ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාල විශේෂයෙන් මේ ප්‍රදේශයේ ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලවල සේවකයන්ගේ විශේෂ නිලධාරීන්ගේ යම් අඩුපාඩුකම් ස්ථාන ගණනාවක වාර්තා වෙනවා. එය සම්පූර්ණ කිරීම සඳහා රජය මේ වන විට අවශ්‍ය කටයුතු බඳවා ගැනීම සිදු කරමින් තිබෙනවා. ත්‍රිකුණාමල දිස්ත්‍රික්කය විතරක් නෙවෙයි නැගින පළාතේ බොහෝ ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලවල ප්‍රශ්නේ මතුවලා තිබුණා පහුගිය කාලේ. කෙසේ වෙතත් ත්‍රිකුණාමල දිස්ත්‍රික්කයේ මතුවලා තිබෙන මේ ප්‍රශ්නය සම්බන්ධ විශේෂයෙන් දිගටම මතුවෙච්ච ජනතාවට මතුවෙච්ච ගැටලු ටිකක් තිබුණා ඉඩම් ගැටලු සම්බන්ධව එහෙම ඒ වගේම පොදුවේ මතුවලා තිබෙන ගැටලු පිළිබඳව ජනතාවට අවශ්‍ය මැදිහත් වීම කරගත් ගනිද්දී මේ ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලයේ මතුවෙච්ච යම් අඩුපාඩුකම් ප්‍රමාණයක් අපි අවබෝධය තිබෙනවා. ඒක නිසා විශේෂයෙන් බලාපොරොත්තු වෙන ජනතාවට වඩා සමීප සේවාවන් ලබා දෙන්න පුළුවන් තාක්ෂණය ඇතුළු අනිකුත් මේ ශේෂ්ත්‍ර පහසුකම් ලබා දීම සඳහා තෝපූර් විතරක් නෙවෙයි රටේ පොදුවේ සියලු ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලවල මේ අවශ්‍ය කරන පහසුකම් ටික ලබා දෙන්න. ඒක නිසා ඒට අවශ්‍ය කරන මැදිහත් වීම කඩිනමින් රජය කටයුතු කරමින් තිබෙනවා. ඔබතුමා ඉදිරිපත් කරපු අනිකුත් ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාල සම්බන්ධ ප්‍රශ්නෙත් ඒ ආකාරයෙන් මැදිහත් වෙමින් තිබෙනවා. අපිට පුළුවන් ඉදිරියේදී ත්‍රිකුණාමල දිස්ත්‍රික්කයේ විශේෂයෙන්ම
මහජන නියෝජිත සියලුම දෙනා අනුපක්ෂ විපක්ෂ සියලු දෙනාත් එක්ක සාකච්ඡා කරමින් ඒ අවශ්‍ය කරන මැදිහත් වීම ඔබතුමාලාගේ යෝජනා අදහස් සමග අවශ්‍ය කටයුතු කරන්න ඔබතුමාලා අවශ්‍ය යෝජනා ටික ලබා දෙන්න. ඒ පිළිබඳව අපි මැදිහත් වීම කරන්නම් ඉදිරි කාලේ.